இங்கே நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கலர், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் டைப்போகிராஃபி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இமேஜஸ். ஓகேங்களா, இது 3 பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன அவன் என்ன யோசிப்பான், இவன் என்ன யோசிப்பான், அதெல்லாம் தள்ளி வைக்கணும். ஃபஸ்ட்டு செட்டே அதுதான். அதை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு சின்ன மேட்ரை நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா உங்களோட டிசைன் பிரம்மாண்டமாக வரப்போகுதுன்றது தான் அதோட மீனிங். ஓகே, ஸோ இவன் என்ன யோசிப்பான் அதெல்லாம் இல்லை, நீங்கள் என்ன யோசிக்க போகிறீங்க. ஸோ இண்டிபெண்ட், ஃப்ரீ ஆஃப் மைண்ட். ஓகேங்களா, இண்டிபெண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணணும். எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸ், ஓகே, யூசரை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அந்த ரூல்ஸை கொஞ்சம் பிரேக் பண்ணி திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அதாவது இன்சைட் த பாக்ஸ்லேயே யோசிக்கக்கூடாது. யூசர் என்ன யோசிப்பான், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான், அப்படி யோசிக்காமல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ண போகிறீங்கன்றது தான் மேட்ரு. ஓகேவா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைப்போகிராஃபி. ஃபஸ்ட்டு நான் ஒரு கண்டென்ட்டை போட்டுக்கிறேன். என்ன கண்டென்ட் போடலாம்? டிஸ்கவர் யோர் பர்சனல் ஸ்டைல். ஓகேங்களா, இதுதான் சும்மா ஒரு சின்ன கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட்டு என்னென்ன பண்ணும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த கண்டென்ட்டை நான் என்ன பண்ணுறேன், லைக் ஒரு இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேபி நம்ம சென்டர் வைக்கணும். இப்போது சென்டர் வச்சுட்டு இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், கீழே இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நார்மலாக ஒரு கண்டென்ட் வச்சு வச்சுப்போம். ஓகேவா, இப்போ நமக்கு எதுவும் ஃபீல் ஆகுதா? இல்லை. ஓகே, இதுவே நான் வல்கன் சொல்லிட்டு ஒரு செரிஃப் ஃபாண்ட்டு, வல்கன். இப்படி போட்டோன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? இப்போது டிஸ்கவர் யுவர் பர்சனல் ஸ்டைல் அப்படி ஃபீல். அந்த டெக்ஸ்ட்டோட இந்த டைப்போகிராஃபியும் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ட்ரெஸ்ஸு, ஃபேஷன் ரிலேட்டடான ஒரு தாட் வரும். ஸோ ஒரு ஃபாண்ட்டு ஒரு மொத்த செட்டையும் மாற்றிடும், மொத்த டிசைன் ஸ்டைலையும் மாற்றிடும். ஓகே, சரி, இதுவே நான் என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணி லைக் அக்ரேந்தீர் அது யூஸ் பண்ணுறேன், அக்ரேந்தீர் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? சேம் அதே ஃபேஷன் ஒரு ரிலேட்டடான ஒரு ஸ்டைல். ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ நான் ஜெனரல் சான்ஸ், நார்மலாக ஒரு சான்ஸ். இப்போ நமக்கு என்ன தோணுது? ஒரு நியூட்ரலான ஒரு எஃபெக்ட், நியூட்ரலான ஒரு பேஜ். இதில் நமக்கு எதுவுமே தோணலை, அதுதான் உண்மையே. நமக்கு இப்போ எதுவுமே தோணலை. இப்போ நம்ம இதில் ஸ்டெப்ஸ் எல்லாம் சின்ன இதெல்லாம் ஆட் பண்ணும்போது மேபி இட் மேக் சென்ஸ். ஓகே, இப்போ சில பேருக்கு ஒரு விஷயம் ஒரு சில பேருக்கு தோணிருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்குது அப்படின்றது தோணலாம். அதெல்லாம் உங்களோட ஒரு இமேஜினேஷன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டைப்போகிராஃபி மொத்த டிசைனுமே மாற்றிடும். சரி, ஓகே, இப்போ நான் இதை நான் ஒரு இந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் சின்ன பாக்ஸஸ் போட்டேன். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? நார்மலாக ஒரு ஏதோ பாக்ஸ் லைனாக போகுது அப்படின்றதா தோணும். ஓகே, நார்மலாக ஏதோ ஒன்று போகுதுப்பா, அவ்வளோதான். என்ன ஒன்றும் புரியல. நான் இதுவே நான் இதை லாக் பண்ணிடுறேன், ஃபிக்ஸ்டு பொசிஷன் வென் ஸ்க்ரோலிங் அப்படி லாக் பண்ணிடுறேன்னா இப்போ நமக்கு என்ன தோணுது? ஏதோ ஒன்று பின்னாடி நடக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தோணும். ஓகே, ஏதோ ஒரு லே அவுட், ஏதோ ஒன்று நல்லா இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு.
ஏதோ ஒன்று இவன் சொல்ல வரான் அப்படின்றது உங்களுக்கு புரியுது இப்போ. ஓகே, சரி. இப்போ நான் வந்து இதே ஸ்டைலை வந்து இங்கே போடுறேன், இதே ஸ்டைல் இங்கே போடுறேன், இதே மாதிரி கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடுறேன், சென்டரில் கொண்டு வந்துட்டேன், ஃபிக்ஸ்டு பொசிஷன் ஸ்க்ராலிங்கு, அவ்வளோதான். இதே பொசிஷன் இதே ஸ்டைலில் கொண்டு வரேன், சரிங்களா? இதே மாதிரி கொண்டு வரோம். ஸோ இதுவே நான் கலரை மாற்றுறேன், பிளாக் கலரில் வைக்கிறேன் அப்படின்னா இது எனக்கு இந்த கலர் எனக்கு ஒயிட்டில் வேணும், ரைட். அதேமாதிரி இதெல்லாமே கொஞ்சம் நான் லைட் பண்ணிடுறேன், லைட்டாக ஆக்கிடுறேன், லைட்டாக. இப்போ பாருங்கள், ஒரு ஃபாண்ட்டை வச்சு நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒரு சின்ன ஒரு டைப்போகிராஃபி வச்சு ஒரு டிசைனை மாற்றுறோமா? சரி, இது வந்து நார்மலான ஒரு ஃபேஷன் சைட்டு, ஓகேங்களா? ஃபேஷன் ரிலேட்டடான ஒரு சைட்டு. ஆனால் இதுவே வந்து இன்னுமே நான் வந்து இன்னும் ஃபேஷனேட்டடாக காட்டணும் அப்படின்னா நான் என்ன பண்ணோம், இன்னும் லைட் வெர்ஷன் போகணும், லைக் இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் போகிறேன். ஓகே, இதை வந்து நான் பிளாக் ஆக்கிடுறேன். சரிப்பா, பிளாக் ஆக்கிட்டேன். இப்போ எனக்கு எப்படி தெரியுது, ஒரு ஃபேஷன் சைட் நம்ம கிட்ட வரோம், கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வரோம், இன்னும் கூட நம்ம ஃபேஷனேட்டடாக காட்டணும் அப்படின்றதுக்காக இன்னும் கூட கிட்ட வரணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து இமேஜஸ் போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஸ்பிளாஷ் போய்ட்டு அன்ஸ்பிளாஷில் ஃபேஷன் போடுறோம், ஓகேங்களா? நான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கலரு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைப்போகிராஃபி பற்றி பேசிக்கிறேன், ஓகேங்களா? நான் வந்து ஒரு சைட்டை ரெடி பண்ணணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது எனக்கு, ஓகேங்களா? ஒரு ஃபாண்ட்டு, ஒரு கலரு, ஒரு லேஅவுட்டை வச்சே நம்ம வந்து ஒரு நம்மளோட இமேஜினேஷன்ஸை வச்சு நம்ம வந்து ஒன்று உருவாக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. ஸோ வந்து நான் இங்கே இந்த ஒரு இமேஜ் போடுறேன், இது ஒரு இமேஜ் போடுறேன், அப்புறம் வந்து இது ஒரு இமேஜ் போடுறேன், நான் அப்ளை ஆக மாட்டேங்குது. சரி, இந்த இமேஜ் போடுறேன், ஒரு இங்கே ஒரு இமேஜ் போடுறேன். ஓகே ஓகே போட்டாச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஃபீல் ஆகுது உங்களுக்கு? ஓகே, நம்ம வந்து இன்னும் கூட கிட்ட வந்துட்டோம், ஆனால் இந்த இடம்லாம் கேப், இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணோம்ல, இதெல்லாமே குரூப் பண்ணி சென்டர் ஆகிடும், ஓகேங்களா? இப்போ பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கும். சரி, இன்னுமே எனக்கு ஏதோ ஒன்று தப்பாகுது. அது என்னன்னா, இமேஜஸ் வந்து குவாலிட்டியான இமேஜ் கிடையாது, ஓகேங்களா? ஸோ வந்து இமேஜஸ் மாற்றுறோம். இப்போ இமேஜஸ் எப்படி மாற்றுறோம், இந்த அன்ஸ்பிளாஷ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று ஷட்டர் ஸ்டாக் இமேஜஸ்ஸு, இல்லைனா அந்த கம்பெனியே கொடுக்குற இமேஜஸ். இப்போ இது வந்து ஒரு மாடல், ஒரு ஸ்டூடியோவோட இமேஜஸ், ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? நான் இதுவே வந்து உள்ளே கொண்டு வரேன். இப்போ பாருங்க, சரிங்களா? இப்போ நான் இதுவே வந்து ஒரு சில ஸ்டப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். இப்படி இந்த இடத்துல வந்து லோகோ வைக்கிறேன், லோகோ வச்சுறேன். இந்த இடத்துல ஒரு மெனு, சின்னதாக ஒரு மெனு. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ நான் இது ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸ்டு பண்ணுறேன் திரும்பி அதையும். ஓகே, ஒரு ஃபாண்ட்டு, ஒரு கலரு, ஒரு இமேஜஸ், இந்த மூணுமே சேர்ந்தது தான் ஒரு டிசைன். இந்த மூணுமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறது தான் ஒரு டிசைன். சிம்பிள், அவ்வளோதான். படிச்சிட்டிங்க நீங்கள். கிட்ஸுக்கு என்ன பிடிக்கும், ஒரு ஃபாண்ட்டு, கிட்ஸுக்கோட ஃபாண்ட் எப்படி பிடிக்கும்னா ஒரு கர்வ்டு எட்ஜஸ்,
அதனால் ஷேப்ஸ் இப்படி போட்டிருக்கான். ஒரு மாதிரி கேர்வ்டான ஒரு இது ஃபஸ்ட் ரீசன். செகண்டு பார்த்தீங்கன்னா கலரு, நான் சொன்ன மாதிரி ஒரு பிளேஃபுல் கலர் போட்டிருக்கான் அதுக்கேற்ற மாதிரி. செகண்ட் அவன் மேட்ச் பண்ணிட்டானா. தேர்டு இமேஜஸ், ஹவு குவாலிட்டி த இமேஜஸ் வுட் லுக் லைக். இது அன்ஸ்பிளாஷில் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் அன்ஸ்பிளாஷில் கிடைக்காது. ஒன்று அந்த கம்பெனியே கொடுக்கும், இல்லைனா ஸ்டூடியோவிலேருந்து எடுப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த டிசைன். இதுதான் டிசைன் தியரி. இதுதான் வந்து பேசிக். இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த சென்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா ஓகேங்களா. இது ஒரு சென்ஸ், இது வந்து வர்றதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டு இந்த கலரு பின்னாடி இருக்க கலரு உங்களுக்கு ஃபீல் ஆகணும். குழந்தைங்களோட கலர் எப்படி இருக்கும், குழந்தைங்க கிட்ஸ்லாம் எந்த மாதிரி கலர் ஃபீல் பண்ணுவாங்க, கிட்ஸோட வெப்சைட்லாம் பார்க்கணும். இது பாருங்கள், இது வந்து கிட்ஸுக்கான ஒரு கலர். இதை பாருங்கள், இதே கலர் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ வந்து க்ரீன் கலர், ரொம்ப டார்க்கான கலர். அவ்வளோதான், இதுதான் வந்து பேசிக். ஓகேங்களா. இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும். நான் சொல்ல வர்றது இண்டிபெண்ட்டாக எதுவுமே நீங்கள் தலையில் போட்டுக்கூடாது. சிம்பிள். தேங்க்யூ.